வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையான இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகியனங்கள் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மொத்தமாக 20,000 தரிசன டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்றைய தினம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இந்நிலத்திற்கான மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி மற்றும் மதியம் 12 மணி புக்கிங் சாட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்றைய தினம் ஒதுக்கீடு செய்திருந்தது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவுறும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இன்றைய தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 8:30 மணி நேர நிலவரப்படி திருப்பதியில் வழங்கப்படும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டிக்கெட் நிலவரம். இன்றைய தினத்திற்கான இரவு 10 மணி மற்றும் அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற்காலை 3 மணி புக்கிங் சாட்டுகள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 5600 தரிசன டிக்கெட்டுகள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன் டோக்கன் நிலவரம். இன்று காலை 8:30 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் சென்று கொண்டுள்ளது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்படுகிறது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. திருப்பதியில் தற்போது கடும் குளிர் நிலவி வருகின்றது. இதனால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கிடையே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் திருமலை பயணத்தை திட்டமிட்டுள்ள பக்தர்கள் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு திருமலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.